அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற குருவாரம் வைகாசி மாதத்தில் கடைசி 28/11/2026 ரேவதி நட்சத்திரம் முடிஞ்சு அசுவனி நட்சத்திரம். குருவாரம் ஞானத்தை தருகின்ற கேதுவினுடைய நட்சத்திரம். அது சித்திரைக்குள்ளே நுழையுது, அதாவது மேஷராசிக்குள்ளே சந்திரன் நுழைகின்ற அற்புதமான ஒரு நேரம். அந்த நாள் ஏகாதேசி நாள். வைகாசி தேய்பிரையில் வருது, தேய்பிரை ஏகாதேசி. இது அதிக மாதம். இது அன்னைக்கு ஏகாதேசி பார்த்திங்கன்னா 12:57 10ஆம் தேதி ஆரம்பிக்குது. முடிவு 11ஆம் தேதி இரவு 10:36 முடியுது. ஏகாதேசி விரதம் இருந்து துவாதசி பாரண ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5:30 6:30 வரை சூரிய உதயத்துக்கு முன்னாலே அந்த பாரணை பண்ணணும். இது இந்த ஏகாதேசியினுடைய ஒரு கால அமைப்பு. இந்த ஏகாதேசிக்கு எத்தனையோ பெயர் உண்டு. பரம ஏகாதேசி, பரமனுக்கு உரிய ஏகாதேசி அப்படின்ட்டு ஒரு பெயர் இருக்குது. காமதேனு ஏகாதேசி, காமதேனு கேட்டதையெல்லாம் தரும். இந்த ஏகாதேசி விரதம் நாம் நினைத்ததையெல்லாம் தரும். அப்படி காமதேனு ஏகாதேசி என்று ஒரு ஏகாதேசி. காமதேனுங்கிறது காமதேனு விருட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்பக விருட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா. காமதேனு கேட்டதையெல்லாம் தரக்கூடியது. எதையெல்லாம் மனதிலே சங்கல்பித்து வைத்திருக்கிறோமோ, எதையெல்லாம் மனதிலே பகவானிடத்திலே நாம் கேட்கிறோமோ, அதையெல்லாம் இந்த ஏகாதசி விரதம் நமக்கு தலை கட்டும், நிறைவேற்றி தரும். அப்படிப்பட்ட ஏகாதசிங்கிறதால இதுக்கு காமதேனு ஏகாதசின்னுட்டு பேர். இந்த ஏகாதசியை அந்த காலத்தில் குபேரன் இருந்திருக்கிறார், ஹரிச்சந்திரன் இருந்திருக்கிறார். இந்த ஏகாதசியினுடைய பயன் அற்புதமான பயன். அதாவது ஏகாதசி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மிகப்பெரிய தோஷத்திலே இருந்து விடுதலை கிடைக்கச் செய்வது இந்த ஏகாதசி விரதம். குருஷேத்திரத்தில் சூரிய கிரகணம் நடக்கும் காலத்தில் அதிகமான சொர்ணதாரம் செய்தால் என்ன பயன் கிடைக்குமோ அந்த ஏகாதசி விரதத்தில் அப்படிப்பட்ட பயன் கிடைத்து விடுமா. எல்லாவற்றையும் விட அன்னதானம் உயர்ந்தது. ஒருவனுடைய பசியை தீர்ப்பதென்பது இருப்பதிலேயே மிகச்சிறந்த தானம். பித்ருக்கள், தேவர்கள், மனிதர்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று திருப்தி தருமா அப்படி என்று சொன்னால், எவ்வளவு செல்வம் கிடைச்சாலும் இன்னும் கொஞ்சம் செல்வம் கிடைக்க வேண்டுமே என்று தான் நினைப்பார்கள். ஆனால் வயிற்றுக்கு சோறிடுகின்ற பொழுது அந்த வயிறு போதுமான அளவுக்கு அந்த உணவை உட்கொண்டு விட்டால், அதற்கு பிறகு நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை வைத்தாலும் கூட, இன்னும் கொஞ்சம் அன்னத்தை வைத்தாலும் கூட, இனி என்னால் தாங்க முடியாது என்று சொல்வான். ஆனால் சொர்ணத்தை கூடுதலாக கொடுத்தாலோ, பசுமாட்டை கூடுதலாக கொடுத்தாலோ, இன்னும் 2 பசுமாடு சேர்த்து கொடுக்கக்கூடாதா என்று தான் நினைப்பான். அதனால் எல்லாரையும் திருப்தி செய்கின்ற அன்னதானம். இத்தனை தானமும் செய்த புண்ணியம் ஏதாவது ஒரு விரதத்தாலே கிடைக்குமா என்று சொன்னால் ஏகாதசி விரதத்தாலே கிடைக்கும். அந்த ஏகாதசி விரதத்தை தசமியிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விரதம் இருக்க வேண்டும். தசமியிலே மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு, அதற்கு பிறகு இரவு பால் பழத்தை மட்டும் சாப்பிட வேண்டும். அடுத்த நாள் விடிகாலையிலே எழுந்து நீராடி எம்பெருமானை நினைத்து அவனுடைய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி மலர் மாலைகளை கட்டி கொண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலையை அவனுக்கு சமர்ப்பணம் செய்து, மலர் மாலையை சமர்ப்பணம் செய்து அந்த பிரகாரத்தை வலம் நமக்கு தெரிகின்ற ஆழ்வார்கள் பாசுரங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டு அந்த எம்பெருமான் சன்னதியிலேயே ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டு நாம் வலம் அன்றைக்கு ஹரிகதைகளை கேட்பது, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற உயர்ந்த கிரந்தங்களை படிப்பது, இவற்றையெல்லாம் செய்து அந்த இரவு கண்பிடித்து விடிகாலையிலே அகத்திக்கீரை, நெல்லிக்காய் போன்ற சில முக்கியமான காய்கறிகளை வைத்துக்கொண்டு அற்புதமான அன்னம் படைத்து ததியர்களுக்கு, பெருமாளுக்கு பிரசாதமாக அதை தந்து அப்புறம் ததியர்களுக்கு உணவளித்து விட்டு அந்த பாரணை செய்ய வேண்டும். அந்த பாரணைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஏகாதசி விரதம் குபேர சம்பத்து தருமா. இதற்கு ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. சுமேதா அப்படின்ட்டு ஒரு ஏழை பிராமணன் இருந்தார். அவருக்கு அற்புதமான குணவதி பவித்ரான்ட்டு பேர். இவர்கள் பலகாலம் வறுமையிலே உழன்றார்கள். அந்த வறுமையிலே உழன்ற இவர்களுடைய வறுமைக்கு ஒரு தீர்வு சொன்னார் கௌண்டின்ய முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர். அந்த முனிவர் என்ன சொன்னார், இந்த வைகாசி மாதத்திலே வரக்கூடிய
இந்த தேய்பிறை ஏகாதசியை பெருமாளை நினைத்து கொண்டு நீ விரதம் இருந்தால் உனக்கு வறுமை வராது. பிராட்டி அள்ளி அள்ளி அந்த செல்வத்தை உனக்கு தருவாள். உன்னுடைய அந்த பிராரப்த கர்மங்களெல்லாம் நீங்கிவிடும். அப்படி என்று சொன்னவுடனே அந்த அம்மையாரும் அந்த சுமேதா என்கிற அந்த ஏழை பிராமணனும் இந்த விரதம் இருந்தார்கள். குபேர சம்பத்து அவர்களுக்கு கிடைத்தது. அன்னைக்கு துளசி பூக்களை பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்து பழங்களை நிவேதனம் செய்து நெய் தீபத்தை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பித்தால் நமக்கு எல்லையற்ற அந்த செல்வங்களை கொட்டி கொட்டி கொடுப்பான். ஹரிச்சந்திரன் அவன் எல்லாவற்றையும் இழந்தான். கடைசியிலே எல்லாவற்றையும் பெறுவதற்கு பதி இழந்தனம் பாலனை இழந்தனம். அந்த கடைசியில் அந்த விஸ்வாமித்திரர் சொல்கிறார், நீ ஒரே ஒரு பொய் சொல்லு, அத்தனையும் நான் தந்து விடுகிறேன்ங்கிறான். அதைவிட நான் உயிரோடு இல்லாமல் இருப்பதே நல்லது என்று ஹரிச்சந்திரன் அவனுக்கு விடை பகர்கின்றார். அப்பொழுது ஒரு முனிவர் சொல்லுகின்றார், இழந்த எல்லாவற்றையும் நீ திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னால் மிக எளிமையான விரதம் இருக்குது. அதுக்கு காசு பணமே செலவு கிடையாது. வைகாசி மாதம் இந்த தேய்பிறையிலே வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தை நீ முறையாக இருந்து எம்பெருமானை வணங்கினால் மகாலட்சுமி அள்ளி அள்ளி உனக்கு தருவாள். குபேர சம்பத்து உனக்கு கிடைக்கும். உன்னுடைய பதி பாலன் எல்லாவற்றையும் நீ பெற்று விடுவாய். நீ இழந்த ராஜ்யத்தை பெறுவாய் என்று ஹரிச்சந்திரனுக்கு சொல்லி அந்த ஹரிச்சந்திரன் இந்த விரதத்தை இருந்து இழந்ததையெல்லாம் பெற்றானா. அப்போ இழந்ததையெல்லாம் நஷ்டத்தையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விரதமாக இந்த ஏகாதசி விரதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. வியாழக்கிழமை குருவாரத்தில் இந்த ஏகாதசி விரதம் வருவது சாலச் சிறந்தது. ரேவதி பெருமாளுக்குரிய நட்சத்திரத்தில் ஆரம்பித்து கேதுவுக்குரிய அசுவடி நட்சத்திரத்தில் இந்த ஏகாதசி விரதம் முடிகிறது. மிகவும் அற்புதமான ஒரு ஏகாதசி விரதமாக இருக்கிறது. இந்த ஏகாதசி விரதத்தை எல்லோரும் கடைபிடிக்கும் பொழுது அவர்களுடைய வறுமை நீங்கும், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வீட்டிலே பெருகும், தாரித்ரியம் போகும், பாவங்களெல்லாம் பஞ்சாக பறக்கும், கடைசியிலே மோட்ச சாம்ராஜ்யமும் கிடைக்கும் என்று ஏகாதசி மகாத்மியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதாலே இந்த வரக்கூடிய ஏகாதசியை எல்லோரும் ரொம்ப சிரத்தையோடு இருந்து எம்பெருமானுடைய திருவருள் கருணைக்கு ஆளாக வேண்டும்.